செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில நீச்சல் கழகம் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய 80வது மூத்தோர் மாநில நீர்வாழ் சாம்பியன்ஷிப் நீச்சல் போட்டிகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பாரிவேந்தர் நீச்சல் குளத்தில் நடைபெற்றது. இந்த மாநில அளவிலான போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெறும் வீராங்கனைகள் நேரடியாக ஆசிய அளவில் நடைபெறவிருக்கும் சர்வதேச நீச்சல் போட்டிகளில் பங்கேற்கும் தகுதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போட்டியில் கடுமையான சவால்களும் விறுவிறுப்பும் நிறைந்திருந்தன. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நீச்சல் சங்க கழகத்தின் தலைவர் திருமாறன் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினார். மேலும் நீச்சல் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு வீரர்களின் திறமைகளை பாராட்டி மகிழ்ந்தனர். இன்று 80வது சீனியர் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டாக்டர் TR பாரிவேந்தர் நீச்சல் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளையும் சரியாக ஒரு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 200 450 மேற்பட்ட வீராங்கனைகள் இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. இந்த போட்டி தேர்வு பெறுவர்கள் 16 to 21 ஜூன் மாதம் அகமதாபாத்தில் நடைபெறுகின்ற நீச்சல் போட்டியில் தமிழகத்திற்காக பங்கேற்பார்கள். சென்ற ஆண்டு நமது தமிழக அணி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அதேபோல் இந்த ஆண்டும் நம்மளுடைய தமிழக அணி சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் SRM பல்கலைக்கழகம் இந்த விளையாட்டு போட்டியை இங்கே நடத்துறோம். இந்த நீச்சல் வளாகத்தை பொறுத்து சொல்லணும்னா ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு நீச்சல் வளாகம். ஜூலை மாசத்துல 7 முதல் 12 தேதி வரைக்கும் தேசிய சீனியர் நேஷனல்ஸ் வாட்டர் போலோவும் டைவிங் சாம்பியன்ஷிப் நடைபெற போகிறது. அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இது நடைபெறுகிறது. எங்களுடைய வேந்தர் அவர்களின் நோக்கமான 2036 ஒலிம்பிக்ஸும் நமது பாரத பிரதமர் அவருடைய நோக்கமும் 2036 ஒலிம்பிக்ஸ், அதற்காக ஒரு முன்னோட்டமாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்தில் உள்ள 35 மாவட்டமும் இதுல பங்கேற்கிறாங்க. ஏன்னா இதுல இருந்தா தமிழகத்து அணிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பங்கேற்கிற 16 முதல் 21 தேசிய சீனியர் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் அகமதாபாத்தில் நடக்கும். குஜராத் ஆசியா போட்டியில எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? சென்ற ஆண்டு தேசிய போட்டியில தமிழகம் தான் பெரிய சர்வதேச நேஷனல் லெவல்ல நீட் ரெக்கார்டும் மற்றும் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஆண்டும் நமது வளாகத்தில் இருந்து பயிற்சி பெற்று மற்றும் இங்கே தேர்வு பெற்ற மாணவ விளையாட்டு வீராங்கனைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை புரிவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.